எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கிருஷ்ணரோட புல்லாங்குழல் பற்றியும் கிருஷ்ணர் ராதா காதலை பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம். கிருஷ்ணர்னால எல்லாருக்கும் நினைவு வர்றது அந்த புல்லாங்குழல் தான். அவரே ஒரு சமயம் இந்த புல்லாங்குழலே நமக்கு வேணான்னு சொல்லி ஒடிச்சு தூக்கி போட்டுடுறாராம். அந்த கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் அவரோட 8 வயசுலேயே ராதாவை சந்திக்கிறாருங்க. ராதாவுக்கு கிருஷ்ணரை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. 2 பேரோட காதல் தெய்வீகமானதுன்னு சொல்லப்படுதுங்க. ஒரு முறை கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் ஒன்றை பரிசளிக்கிறாரு நம்ம சிவ பகவான். அதோட பேர் என்ன தெரியுமாங்க? பன்சூரி. புல்லாங்குழல்ங்கிறது மற்ற இசை கருவிகளை காட்டிலும் எல்லாரோட மனசையும் ஈஸியாக மயக்கிறவங்க. கிருஷ்ணரோட குழல் இசையை ரொம்ப ரொம்ப ராதா விரும்பி விரும்பி கேட்பாங்களாம். பாமாவையும் திருமணம் செஞ்சுக்கிறாரு கிருஷ்ணர். ராதா கிருஷ்ணரை காதலிச்சாலும் அவங்க அதுக்காக வருத்தப்படலையாங்க. கிருஷ்ணர் துவாரகையில் இருந்தப்போ அவரோட அரண்மனைக்கு போன நம்ம ராதா, எனக்கு இந்த அரண்மனையிலேயே தங்கி உங்களுக்கு சேவை செய்கிற பணியை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாங்க. கிருஷ்ணரும் அதுக்கு அனுமதி கொடுக்குறாருங்க. கிருஷ்ணரோட மகா அபிமானி ராதாங்கிறது பாமாக்கும் ருக்மணிக்கும் தெரியும். அவங்களும் ஆனால் இதுக்கு எந்த தடையும் விதிக்கலையா. ஒரு சமயம் கிருஷ்ணரோட பாதங்களை ருக்மணி பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்த ராதாவுக்கு ருக்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சூடான பாலை கொடுத்து இதை ஆறுனதுக்கு அப்புறமா குடிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராதா இந்த ஆறுனதுக்கு அப்புறமா குடிங்கிற வார்த்தை அவங்க காதில் விழலையாங்க. அவங்க அந்த அளவுக்கு கிருஷ்ணரோட பாதங்களை மெய்மறந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். அதனால் அந்த சூடான பாலை அப்படியே குடிச்சிடுறாங்க. அப்போ திடீர்னு கிருஷ்ணரோட அடி பாதத்தில் கொப்பளம் ஏற்படுதுங்க. ருக்மணி பயந்து போகிறாங்க. கிருஷ்ணா, இது எப்படி ஏற்பட்டதுன்னு பதட்டத்தோட கேட்குறாங்க. இதுக்கு நீ தான் காரணம் ருக்மணி. அவளோட இதயத்தில் என் திருவடிகளை பதிச்சு வச்சிருக்காங்க ராதா. அது புரியாமல் நீ சூடான பாலை அவங்களுக்கு கொடுத்த. அவங்க அதை குடித்ததும் என் பாதம்லாம் கொப்பளிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்களா. அந்த அளவுக்கு ராதா கிருஷ்ணர் காதல் உன்னதமானதா சொல்லப்படுது. ராதா அவங்களோட கடைசி காலம் வந்துட்டதை உணர்றாங்கங்க. அப்போ கிருஷ்ணரை சந்திச்சு பேசிட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் கேட்குறாரு, உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்கள் புல்லாங்குழல் இசையை கேட்க விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் வாசிக்க வாசிக்க அதை மெய்மறந்து கேட்ட ராதா அந்த மயக்கத்திலேயே அவங்க ஆத்மா கிருஷ்ணரோட கலந்து அவங்க இறப்பை சந்திருக்கிறாங்க. கிருஷ்ணரால் இதை தாங்கிக்கவே முடியலங்க. அவரோட புல்லாங்குழலை ஒடிச்ச ஒரு புதரில் தூக்கி போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா அவர் குழல் இசைக்கவே இல்லைன்னு சொல்லப்படுது. இன்னொரு தகவலுங்க, மதுராவிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ராவல்ங்கிற ஊரில் ராதாவுக்கு கோவில் இருக்குங்களாம். அங்கே அவங்க குழந்தை வடிவத்தில் காட்சி கொடுக்குறாங்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.